ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் நிஷிதா ஜோஹானா. இன்றைக்கி வந்துட்டு நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன்னா ப்ரெக்னென்சி ரிலேட்டட் தான். என்னோட டெலிவரி ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இப்போ வந்து நான் 4 months வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் வந்து 5 months ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் போட்டது கிடையாது. பட் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நேரம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நடந்த இன்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ டெலிவரி டைமில் எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணோன்னா இதை பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை நான் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரெக்னென்ட் விமனாக தான் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள், நல்லபடியாக குழந்தைய பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து 2020 தான் வந்துட்டு ஃபஸ்ட் பேபி பிறந்தா, என்னோடய பொண்ணு பிறந்தா. ஸோ அந்த ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நமக்கு கோவிட்னா என்ன அப்படின்னு சொல்கிற அப்போ தான் வந்து கோவிடே வந்து நமக்கு தெரிய வந்துச்சு. நான் அப்போ வந்து ட்ரிவாண்ட்ரமில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து, நான் சென்னை ஆக்சுவலி, ஸோ அங்கேருந்து என்னை வந்து சென்னையில் கொண்டு வந்து விட்டாங்க. கரெக்டாக March 19 வந்து அவங்க கொண்டு வந்து விட்டாங்க. அப்போ வந்து லாக்டவுன் கூட போடல. பட் வந்து அப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க கொரோனா பற்றி. ஸோ கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து நான் சென்னையில் தான் இருந்தேன். ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் முன்னாடியிலேருந்து செக்கப்லாம் வந்து அங்கே தான் நான் பண்ணேன். ஸோ அங்கேயே வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்கே தான் நான் டெலிவரி பண்ணணும்னு நினச்சேன். பட் அப்போ வந்து ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வளகாப்பு கூட நடக்கலை. ஏன்னா அப்போ வந்துட்டு அந்த மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, எந்த ஃபங்க்ஷனும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ நான் டேரெக்டாக டெலிவரிக்கு வந்துடுறேன். ஸோ கரெக்டாக வந்துட்டு April 8 வந்து எனக்கு பெயின் வந்துச்சு. ஆனால் அது வந்து எனக்கு ஃபால்ஸ் பெயின்ன்றது எனக்கு தெரியவே இல்லை. பட் வந்துட்டு அப்போ கேபெல்லாம் கிடைக்காது. நல்லவேளை என்கிட்ட கார் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோன்னா, என் தம்பிக்கிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு போக சொல்லிட்டோம். அந்த 8 அன்றைக்கே நாங்கள் போயிட்டு அங்கே போனால் எனக்கு பெயினே சுத்தமாக இல்லை. பட் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு 2 cm வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இங்கே அட்மிட் ஆகிருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா போயிட்டு வர வேணாம், கொரோனா வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ யாருக்கு வேணால் அஃபெக்ட் ஆகும். ஸோ போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் அங்கேயே அட்மிட் ஆகிடுச்சு. அப்போ வந்து எனக்கு ஸ்பெஷல் வார்டெலாம் கிடைக்கல. எல்லாருக்குமே வந்து ஜென்ரல் வார்டு தான். ஏன்னா அப்போ வந்து ஸ்பெஷல் வார்டு எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே வந்துட்டு கோவிட் பேஷண்ட்டுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ரெக்னென்சி விமனுக்கு. ஸோ எங்களெல்லாம் அந்த ஜென்ரல் வார்டில் தான் போட்டிருந்தாங்க. எனக்கு அது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே போனால் வந்துட்டு சுத்தமாக வந்து நான் வந்து அங்கே வந்து எல்லோரும் ரொம்ப ப்ரிப்பேர்டாக என்னெல்லாமோ கொண்டு வந்திருந்தாங்க பிறக்கிற குழந்தைக்கு. பட் நான் எதுவுமே கொண்டு போகல. எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் சில விஷயம் மட்டும் எடுத்துட்டேன். குழந்தைக்கு வந்து நாப்கின் தேவைப்படும், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட நான் கொண்டு போகல குழந்தைக்கு. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, அப்புறம் என் தம்பிக்கிட்ட சொல்லி அவன் தான் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்பயுமே வந்து ஷாப்ஸ் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு கடை மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். அப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டு எனக்கு கரெக்டாக அன்றைக்கி நைட்டு நான் நடந்துகிட்டே தான் இருந்தேன். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் நடந்துகிட்டே தான் இருந்தேன். மாடியில் கீழேன்னு சொல்லிட்டு அங்கே எந்த ப்ரெக்னென்சி விமனுமே தூங்கவே இல்லை. எல்லாருமே நடந்துகிட்டே தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் 9th என்னாச்சுன்னா, லைட்டாக வந்து வலி அடிக்கடி வந்துட்டு போச்சு. 9th ஃபுல்லாகவுமே வந்துட்டு ஃபால்ஸ் பெயின் தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு 10th என்னாச்சுன்னா வந்துட்டு, அதாவது 9th நைட்டே வந்து எனக்கு பயங்கர கொஞ்சம் பெயின் வந்து கொஞ்சம் அதோட இன்டென்சிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை லேபர் வார்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து நெக்ஸ்ட் டே தான் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே வந்து இந்த 2 சைடு வந்து குடுமி நம்ம ஸ்கூலுக்கு கட்டுவோம்ல, அந்த மாதிரி கட்டி லேபர் வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு திரும்பவும் பெயினே கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து, இது வந்து 10th நடந்துச்சு, ஏர்லி மார்னிங்கு. ஸோ அப்போ வந்து திரும்பவும் பெயின் வர ஆரம்பிச்சது. அங்கே வந்து எப்படின்னா, லேபர் வார்டில் வந்து 3 பெட் இருக்கும். அதுக்கு வெளியில் வந்து ஒரு 3 பெட்டு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த டெலிவரி பார்க்க போகிறாங்கன்னா மட்டும்தான் அந்த லேபர் வார்டில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து வெளியில் இருக்கணும். பட் அந்த ஹோல் பில்டிங்லையுமே யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அட்டெண்டர் யாருமே கூட இருக்கக்கூடாது. ஆல்ரெடி எங்கள் அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களும் அந்த பில்டிங்கில் அதுக்கு வெளியில் தான் இருக்கணும். யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு திரும்ப பெயின் வந்துச்சு. பட் அப்போ டாக்டர் வந்துட்டு எனக்கு டைலினால் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அது போட்டதுமே எனக்கு பெயின் சுத்தமாக போயிருச்சு. ஆனால் அந்த கொஞ்ச நேரம் வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஃபுட்டுமே வந்துட்டு அங்கேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு லிக்விட் ஃபுட்டெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா உங்களுக்கு உடனே டெலிவரி பார்க்க போகிறோன்ற மாதிரி சொல்லிவிட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை. பட் எனக்கு பயங்கர பசி. சரி, ஓகே, அது அப்படியே நான் இருந்துட்டேன். எனக்கு தூக்கமும் வரல. ஏன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கவங்களுக்கும் பயங்கர பெயின், எனக்கு ரைட் சைடில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு ப்ளீடிங்கு. எனக்கு என்னடா இது, எனக்கு ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, இப்போ தான் உங்களுக்கு 3 cm ஓப்பன் ஆகிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் கூட தாங்கிக்கலாங்க. அதை செக் பண்ணி சொல்கிறது, அந்த பெயின் மட்டும் தாங்கிக்கவே முடியாது. பட் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தாங்கிட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு எனக்கு பெயின் வந்துச்சு. என்னால் நிற்கவும் முடியல, உட்காரவும் முடியல, பயங்கர பெயின். அந்த கட்டில் கம்பியெல்லாம் பிடிச்சிட்டு, ஐயோ என்னால் முடியல. அவங்க யாருமே வேறு இருக்க மாட்டாங்க. நம்மள மாதிரி எல்லோரும் பெயினில் இருக்க பேஷண்ட் தான்.
யார்கிட்டயும் நம்ம ஷேர் பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சதுன்னா அங்கே இருக்க டாக்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும், இல்லை அங்கே இருக்க நர்ஸ் கிட்ட. ஸோ நான் வந்து அடிக்கடி இந்த பெயினில் இருந்து இது பண்ணுறதை பார்த்து இந்த டாக்டர் வந்து அவங்களுக்கு நல்ல பெயின் இருக்குது போல், நீங்கள் வந்துட்டு லேபர் வார்டில் படுக்க வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 4 சென்டிமீட்டரோ என்னவோ தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த அதுக்கு எனக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்குலாம் வந்து ஜெல் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் என்னெல்லாமோ இண்டக்ஷன் ட்ரை பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து ஒன்றுமே பண்ணல, நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு மட்டும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு வந்து அப்பயுமே வந்து பெயின் வரல. பட் அவங்களுக்கு வந்துட்டு சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்துட்டு சி செக்ஷன் தான் பண்ண போகிறோன்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு லேபர் வார்டு கூப்பிட்டு போயிட்டு அங்கே போனதுமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இந்த நமக்கு எல்லாமே செக் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து குளுக்கோஸ் லெவல் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. அப்போயுமே எனக்கு திரும்ப வந்துட்டு பெயின் சரியாயிடுச்சு. ஆனால் வந்து போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த பெயின் வரும்போது அந்த பெயின் எப்படி சொல்கிறது, இதில் பயங்கர பெயின். என்னால் அது வரும்போதுலாம் அதை டாலரேட்டாக பண்ண முடியல. பட் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம ஆல்ரெடி நான் சாப்பிடல, இன்னும் வந்து கத்திட்டே இருந்தேன். நான் ஆக்சுவலி கத்தவே இல்லைங்க. என்ன பெயின் வந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தேனே தவிர எனக்கு கிட்டேருந்து சவுண்டே வரல. ஆனால் எமர்ஜென்சியாக வந்து நிறைய பேஷண்ட் வந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு பக்கத்துலலாம் வந்துட்டு அடிக்கடி அந்த டெலிவரி நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. நான் மட்டும்தான் அப்படியே அங்கே படுத்துட்டு இருந்தேன். பெயின் வரும்போது மட்டும் அப்படியே வந்து டாக்டர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு பெயினாக இருக்குது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து அந்த 9th நைட்டெல்லாம் வந்து அப்படியே இருந்துச்சு. ஆனால் ஒரு 10th 8 o'clockலாம் பார்த்தோன்னா ஐயோ அப்படியே முடியல, எனக்கு பயங்கர பெயின். அந்த அப்படியே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் வந்துட்டு கான்ட்ராக்ஷன் வரணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இன்னும் வரணும், உங்களுக்கு வந்து இப்போ தான் 4 சென்டிமீட்டர் ஆயிருக்கு, இன்னும் நல்லா ஓப்பன் ஆனால் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்னடா இதுவே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு இது ஆக்சிடோசின் ட்ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போட்டதும் எனக்கு அப்படியே எனக்கு மயக்கமே வந்துருச்சு. ஏன்னா நான் சாப்பிடல. ஸோ எனக்கு மயக்கம் வந்துருச்சு. அதுவும் எனக்கு பக்கத்தில் இருக்க டாக்டர்லாம் வந்து பேசிக்கிறாங்க, இவங்களுக்கு ட்ரிப்ஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் போகணும், அதுக்கு மேலே போட்டால் இவங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு பக்குன்னு ஆகிடுச்சு. என்னடா ஏன் முன்னாடி இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் அதை பார்த்துட்டே இருந்தேன். ஸ்லோவாக போதா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கிடினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், என்னால் முடியல, பெயினும் பயங்கரமாக இருக்குது, எனக்கு மயக்கமாகவும் இருக்குது, எனக்கு ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும், ஏன்னா நான் நேற்றுலேருந்து சாப்பிடல அப்படின்னு சொன்னதும் அந்த டாக்டர், ஆனால் அவங்களாம் அங்கே இருந்த டாக்டர்லாம் பயங்கர சப்போர்ட்டிவ், ரொம்பவே ஹெல்ப். என்ன சொல்கிறது, யூஸ்வலாக திட்டுவாங்கலாம் சொல்லுவாங்களே, எனக்கு அந்த மாதிரிலாம் பயங்கர சப்போர்ட் அங்கேருந்து எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அம்மா வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஜூஸ் குடித்தேன். அந்த ஜூஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் ஓரளவு ஓகேவாக இருந்தது. அதுவுமே என்னால் கரெக்டெல்லாம் முடியல, ஏன்னா எனக்கு வந்து ட்ரிப்ஸ் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டாக்டரை தான் கழட்டி எனக்கு ஊட்டி விட்டது எல்லாமே அவங்க தான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பெயின் வரும்போதுலாம் அந்த டாக்டர் அந்த ஆக்சுவலி அவங்க வந்து டாக்டர் கிடையாது, அவங்க வந்து ட்ரெயினி. அப்போ அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவங்க படிச்சுக்கிட்டே வந்துட்டு இது பண்ணி அப்போவுமே அவங்க படிச்சுட்டு தான் இருந்தாங்க என் கூட இருக்கும்போதுலாம். ஸோ எனக்கு பெயின் வரும்போதுலாம் பாவம் அவங்க கையை இப்படி வச்சுக்கிட்டாங்க, பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க கையை தான் போட்டு அழுத்துறேன். பட் எனக்குமே அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கு அப்படியே எதையாச்சும் பிடிச்சி எனக்கு நிஜமாக அப்போ என்ன தோணுச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து, அதுவும் அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தையோட வந்து ஹார்ட் ரேட்டை வந்து மானிட்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டாப்லரை வந்து என்னோடய ஸ்டமக் மேலே வச்சுட்டாங்க. ஆக்சுவலி நம்ம இந்த பொசிஷனில் தான் இருக்கணும், சைட்லலாம் திரும்பிலாம் படுக்கவே கூடாது. சைடில் திரும்பி படுத்திங்கன்னா குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு முடியவே சுத்தமாக எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர பெயின். லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டேன்னா, எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க, என்னால் முடியல, சத்தியமாக முடியலன்னா டாக்டர் வந்துட்டு சி செக்ஷன்லாம் உங்களுக்கு பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் டாலரேட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக இன்னும் 2-3 ஹவர்ஸில் பிறந்தேன். இன்னும் 2-3 ஹவர்ஸ் அது இருக்கும், இந்த பெயினை நான் எப்படி டாலரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பெயினாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு தயவு செஞ்சு இதை ஸ்டாப் பண்ணுங்க, என்னால் முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொரு முறை மயக்கம் வர மாதிரி இருந்தது, இன்னொரு ஜூஸ் வேணும்னு சொன்னேன். அப்புறம் அவங்க திரும்ப போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் அதையும் குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 7 சென்டிமீட்டர் அப்படி அடிக்கடி அது ஸ்வீப்பிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ அப்போ செக் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலோ இல்லை மோஷன் வர ஃபீல் இருந்தாலும் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எனிமா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனிமா கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப படுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வலி தாங்கவே முடியல. எனக்கு அங்கே ஒரு டாக்டர் இருந்தார், அந்த டாக்டர் நேம் இப்போ மறந்துருச்சு. ஐயோ அவர் என்ன சொல்கிறது, அவரை பார்த்து ஏதோ கடவுளே நேரில் வந்த மாதிரி இருந்தது. அங்கேருந்து எல்லாருமே வந்து லேடிஸ் ஸ்டாஃப் தான், ஒரே ஒருத்தர் அவர் மட்டும் தான் வந்து அவர் எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு கடவுள் அவர்லாம். அவரை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஐயோ இந்த டாக்டர் வந்துட்டார், இவரை விடக்கூடாது குழந்தை பிறக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு
நான் அந்த டாக்டரை தான் கூப்பிட்டேன், டாக்டர் இங்கே வாங்க, டாக்டர் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பாருங்கள் பேஷண்ட் கூப்பிட்றாங்க, இல்லை டாக்டர் அவங்க உங்களை தான் கூப்பிட்றாங்க அப்படின்னதுக்கப்புறம் அப்புறம் அந்த டாக்டர் வந்தார். வந்துட்டு எனக்கு முடியல, எனக்கு சி செக்ஷன் பண்ணிட சொல்லுங்கள், என்னால் சத்தியமாக முடியல அப்படின்னா, அனுஷா நீங்கள் வந்துட்டு ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க, பெயின் இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே இந்த பெயின் இருக்கும், ஆனால் நீங்கள் டாலரேட் பண்ணால் தான் குழந்தை நல்லபடியாக பெற்றெடுப்பீங்க. சி செக்ஷன்லாம் பண்ணிங்கன்னா உங்களால் தாங்கவே முடியாது, அது இன்னும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் டாலரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புஷ் பண்ணணும் அப்படின்ற ஃபீல் வரும்போது கரெக்டாக 3 புஷ்ஷு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு புஷ்ஷு, செகண்ட் உங்களால் உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நீங்கள் வந்து புஷ் பண்ணணும். இந்த கத்திலாம் எனர்ஜி வேஸ்ட் பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு கத்தாதீங்க. கத்துறதோ இல்லை வந்துட்டு உங்களோட எனர்ஜி வந்து அடறதோ அப்படிலாம் லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் 3 புஷ் மட்டும் கொடுங்க, கரெக்டாக உங்களோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை போட்டு கொடுங்க, கண்டிப்பாக குழந்தை வெளியில் வந்துடும் அப்படின்னு. சரிங்க டாக்டர், பிறக்கிறக்கோ தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த டாக்டர் அங்கே போயிட்டாரு, ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. திரும்பவும் எனக்கு அங்கே அந்த டாக்டர் போயிடுவாருன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்போ நிஜமாவே எனக்கு அந்த புஷ் பண்ணுற ஃபீல் இருந்துச்சு. ஸோ டாக்டர் எனக்கு புஷ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு லேடி டாக்டர்கிட்ட சொன்னேன். அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு குழந்தை தலை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடகடன் பரபரப்பாக அப்படி எல்லாரும் வந்துட்டாங்க. ஃபிசியோட்டமி பண்ணுவாங்க. அது என்னென்னா வந்துட்டு நமக்கு அந்த வெஜினல் ஏரியாவில் வந்துட்டு ஒரு சின்ன கட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு குழந்தையோட தலை பெருசுன்றதுனால சம்டைம்ஸ் வந்து நமக்கு அங்கே ஸ்கின்னு டேர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்களே வந்து ஒரு கட் கொடுத்து, இல்லைனா வந்து நம்ம ரெக்டல் ஏரியாவுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் அவங்க சைடில் வந்துட்டு கட் போடுவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் குழந்தை வந்து வெளியில் வருவாங்க. ஸோ எனக்கு அப்போ வந்து அனஸ்தீஷியா கொடுத்துட்டாங்க. அனஸ்தீஷியா எங்கே கொடுப்பாங்கன்னா அங்கே லோக்கல் அனஸ்தீஷியா அந்த பார்ட்டுக்கு மட்டும் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் எனக்கு அந்த பெயின் அந்த பார்ட்டில் வந்துட்டு அந்த கட் பண்ணுற பெயின்லாம் எனக்கு பெருசாக இல்லை, சுத்தமாகவே தெரியல. அப்புறம் வந்துட்டு டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ஷன், ஒரு டாக்டர் வந்து என்னோட ஸ்டமக்கை தொட்டுட்டு நமக்கு ஸ்கின் அந்த கான்ட்ராக்ஷன் வரும்போது டைட்டாக இருக்கும் போல இருக்குது ஸ்டமக்கு. ஸோ அவங்க வந்து அதை டைட் ஆகும்போதெல்லாம் புஷ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்லும்போது நானும் கரெக்டாக அப்போ வந்து நான் அந்த டாக்டரையும் கூப்பிட்டுக்கிட்டேன். அவரோட கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு அவர் சொன்னால் நீங்கள் என் கையை பிடிக்கக்கூடாது, அவர் பொசிஷன் சொல்லி கொடுத்தாரு, உங்கள் காலை எப்படி பிடிச்சிக்கோங்க 2 சைடும், நீங்கள் ஃபுல் புஷ் கொடுங்க அப்படின்னு சொன்னார். கை இந்த கம்பியெல்லாம் எதுவுமே பிடிக்கக்கூடாது, உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்காது அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது கரெக்டு தான். அதுக்கப்புறம் என்னோடய லெக்கு 2 சைடும் என் தைஸ் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்ததுமே வந்துட்டு ஒன்றும் நடக்கலை. செகண்ட் வந்து ஒரு புஷ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. செகண்ட் புஷ் கொடுத்ததுமே குழந்தையோட தலை ஃபுல்லாக வெளில வந்துருச்சு. ஆனால் வந்துட்டு பாடி வரல போல், நான் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஐயோ இன்னும் குழந்தையோட பாடி வரவே இல்லை, ஸோ இன்னொரு புஷ் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு புஷ் கொடுத்ததுக்கப்புறம் குழந்தையோட சவுண்டு கேட்டுருச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஃபஸ்ட்டு தூக்கி என் மேலே தான் போட்டாங்க. நான் அவள் ஃபேஸை பார்த்ததுமே அப்படியே பயங்கர ஷாக். அப்படியே என் ஹஸ்பண்டு, எனக்கு பொண்ணா பையனான்றதுலாம் எனக்கு தெரியாது, பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. அந்த நேரத்தில் நமக்கு அவ்வளோ பெயின் இருக்கும். அவ்வளோ பெயினில் வந்து அதை விட 1000 மடங்கு சந்தோஷம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அந்த பெயின்லாம் சுத்தமாகவே தெரியாது. அதுக்கப்புறம் அப்படியே மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா குழந்தைய க்ளீன் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த பிளாசண்டா வந்து டெலிவரி ஆகும். அந்த பிளாசண்டா எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல சூச்சர் போட்டுருவாங்க. நமக்கு அந்த கட் பண்ணாங்களே அங்கே வந்து தையல் போட்டுருவாங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அங்கே ப்ளீடெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீட்டாக அவங்களே எல்லாமே அவங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களாம் நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல, அதனால தான் நான் சொல்லலை. ஸோ ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க. நீங்கள் போய் இதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மோஷன் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எல்லாமே ப்ராப்பராக நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் வர அங்கே அழகாக ஒரு கண்ணாடி டப்பாக்குள்ளே வச்சுருந்தாங்க. பார்த்ததுமே வந்துட்டு என்னடா என் குழந்தை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் எனக்கு பொண்ணா பையனான்றது. அதுக்கப்புறம் எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சூச்சர் போடும்போதே வந்துட்டு நர்ஸ் வந்து கொண்டு வந்து பேபியை வந்து கவர் பண்ணிவிட்டு பொண்ணா பையனா கெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஐயோ எனக்கு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். ஆனால் வந்து நான் வந்து நினச்சிட்டு ஃபுல்லாக பொண்ணு பிறக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நான் சொன்னது வந்து பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவங்கள ஓப்பன் பண்ணி காமிச்சது பொண்ணு. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஐயோ அப்படியே ஜாலின்னு கத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரும்போது அந்த கண்ணாடி டப்பாக்குள்ளே வச்சுருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் என்னோட குழந்தையா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க உங்கள் குழந்தை தான் அப்படின்றதுக்கப்புறம் கடகடன்னு போய் தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து ஃபீட் பண்ண சொன்னாங்க. எனக்கு அது அப்போ தெரியல, பட் அதெல்லாம் அவங்களே ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே வந்து ஜென்ரல் வார்டுக்கு அனுப்பிட்டாங்க. பாவம் ஒரு 3 நாள் வந்து நான் அங்கே அந்த ரூமில் தான் இருந்தேன். எங்கள் அம்மாலாம் வந்து வெளியில் தான் இருந்தாங்க. பாவம் 3 நாள் அவங்க அழுதுகிட்டே இருந்திருக்காங்க போல இருக்கு, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த நார்மல் வார்டுக்கு போனதுக்கப்புறம் அவ்வளோதான்.
எல்லா செக்கப் முடிஞ்சு கரெக்டாக 3 டேஸில் வந்து என்ன அனுப்பிட்டாங்க. அதை பார்க்குற ப்ரெக்னென்சி உமனுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, டெலிவரின்றது வந்து கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம அதை இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்கும். பட் என்னென்னா நம்மளால் வந்து அதை தாங்கிக்க முடியும். அதனால தான் கடவுள் அப்படி ஒரு இதே வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக நம்மளால் தாங்கிக்க முடியும். நீங்கள் வந்து அவசரப்பட்டு நான் இல்லை, ஜென்ரலாகவே எல்லாருமே வந்து எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க தான் அங்கேருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அது ஜென்ரலாக எல்லோரும் சொல்கிறது. நீங்களும் வந்து அவசரப்பட்டு சி செக்ஷன் பண்ணிடுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா வந்துட்டு சி செக்ஷன்றது வந்து ஒரு லிமிட் வரைக்கும், ஒரு பர்டிகுலர் சென்டிமீட்டர் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா, குழந்தை தலை கீழே வந்துருச்சுன்னா சி செக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம அந்த பெயினை டாலரேட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக மட்டும் இருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கத்தக்கூடாது, அழக்கூடாது, நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணவே கூடாது. நீங்கள் புஷ் பண்ணுறதுலாம் ஃபுல் எனர்ஜி கொடுத்து புஷ் பண்ணி கண்டிப்பாக குழந்தை வெளியில் வந்துடும். நானுமே வந்து கத்தலாம் இல்லை, பட் வந்து எனக்கு சி செக்ஷன் பண்ணிடுங்க. எனக்கு அப்போ லிட்ரலி என்ன தோணுச்சுன்னா, அந்த ட்ரிப்ஸு, இந்த டாப்லர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படியே என்னை விட்டுருங்க, நான் வெளியில் ஓடிடுறேன். எனக்கு அந்த பெயினை டாலரேட்டே பண்ண முடியல. ஆனால் நான் கத்தவும் இல்லை, ஆல்ரெடி எனக்கு எனர்ஜி இல்லைன்றதுனால நான் கத்தவும் இல்லை. ஆனால் ரொம்ப அப்படியே எனக்கு கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு அழுத்திட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப பெயின், இந்த கட்டிலெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அந்த கம்பியெல்லாம் போட்டு அழுத்திட்டு அப்படி தான் இருந்தேன். ஏன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்க அந்த கத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேஷண்ட் வந்து அங்கே கத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த புஷ் பண்ண கூட முடியல. அவங்களுக்குலாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நர்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் வந்து மேலே ஏறிட்டு அவங்க தான் வந்து புஷ்ஷெல்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த நிலமெல்லாம் வேண்டாம், உங்களாலே முடியும், நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அதே மாதிரி வந்து நம்ம டெலிவரிக்கு போகும்போது எனக்கு நார்மல் தான் ஆகணும், சி செக்ஷன் ஆகக்கூடாது இப்படிலாம் நினைக்காதீங்க. நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். எது நடந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான், நம்ம குழந்தையோட நல்லதுக்கு தான். ஸோ வந்து நீங்கள் பாசிட்டிவாக மட்டும் இருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்பவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். பாய்.